Hello friends, welcome to Unique Designers. இன்னைக்கு நம்ம அடுத்த tutorial பார்க்க போறோம். இதுல வந்து கட் வர்க் பண்றதுக்கு சொல்லி தரேன். கட் வர்க்ல வந்து நம்ம ஏற்கனவே செக்டு கட் வர்க் பார்த்தாச்சு. இன்னைக்கு வந்து honeycomb ஷேப்ல கட் வர்க் எப்படி பண்றது அப்படிங்கறத பாப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஷேப்லனால அவுட்லைன் ஒரு மேங்கோவோ இல்ல ஒரு ஃப்ளவர் மோட்டிவ் இல்ல ஒரு நெக்கோட அவுட்லைன் அந்த மாதிரி போட்டுட்டு நான் இப்ப ஒரு ஸ்கொயர் போட்டுருக்கேன். இதுக்குள்ள வந்து honeycomb கட் வர்க்ல வந்து உங்களுக்கு ஹெக்ஸாகன் ஷேப்ல ஷேப்ஸ் வரும். அதாவது 6 சைட்ஸ் இருக்கும். First வந்து இது ஒரு சைடு, second side, 4, 5. இப்போ இந்த மாதிரி 6 சைட்ஸ் வந்துருச்சு. இதே மாதிரி நம்ம ஃபுல்லா ஷேப் பண்ணனும். இப்போ இது வந்து நீங்க நாட் போட்டு பண்ணனும் அவசியம் இல்ல. இப்போ இந்த இடத்துல போட்டுருக்கோம் அப்படினா நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிட்ச் போட்டுட்டு திரும்ப இங்க ரிவர்ஸ் வந்துட்டு அப்படியே இந்த ஷேப்பை இப்படி கொண்டு வரணும். சோ இந்த இடத்துல வரும்போது பாதி ஹெக்ஸாகன் தான் வரும். இந்த இத ஒட்டி வரும்போது இதுல வந்து நம்ம एक्चुअली வரைய தேவையில்லை. அதுக்காக தான் இன்னைக்கு நான் சொல்லி கொடுப்போம்னு பார்த்தேன். லாங் ஸ்டிச்சஸா போட்டு அந்த ஷேப் கொண்டு வரும். இப்போ இது அடுத்த ஹெக்ஸாகன் ஃபுல் ஹெக்ஸாகன் வந்துச்சு. இது நான் எப்படி திரும்ப அந்த சைடு கொண்டு போறேங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு குட்டி ஸ்டிச்சிங் போட்டுட்டு திரும்ப ரிவர்ஸ் பின்னாடி போயிட்டு இங்க இருந்து ஷேப். அதாவது எங்கேயுமே நம்ம நாட் போட்டு கட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லாம போட்டுட்டே போலாம். ஆக்சுவலி நானும் இப்பதான் இதை ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் நான் அதை போட்டது கிடையாது. பட் ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்தேன், நல்லா வந்துச்சு. அதனால சரி உங்களுக்கும் தைரியமா சொல்லி கொடுப்போம் அப்படின்னு நினைச்சேன். பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா ஹெக்ஸாகன்ஸும் ரெடி ஆயிட்டு வருது. இதே மாதிரி இந்த ஃபுல் பாக்ஸ் கவர் பண்ணிடணும். இப்போ இந்த பாக்ஸ் ஃபுல்லா வந்து honeycomb ஷேப்ஸ்ல போட்டாச்சு. இது நான் एक्चुअली முதல்ல நான் என்ன நினைச்சிருந்தேன்னா இந்த ஷேப்லயே நம்ம ஃபுல்லா செயின் ஸ்டிட்ச் போடணும் போல அப்படி நினைச்சிட்டே இருந்தேன். பட் அப்படி இல்ல போல. இது வந்து இந்த மாதிரி லாங் ஸ்டிச்சஸ் போட்டு நம்ம ஷேப் பண்ணிட்டோம்னாலே ஈஸியா இருக்கு பண்றதுக்கு. இதுல நடுவுல ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ரொம்ப எண்ட் வரைக்கும் போடணும்னு கூட அவசியம் இல்ல. ஓரளவுக்கு லைட்டா ஹோல்ஸ் இருந்தாலே போதும். இது இந்த மாதிரி குட்டி ஷேப்ஸ் பண்ணும்போது பெட்டர் ஊதுபத்தி யூஸ் பண்றது நல்லது. இதுவும் பெரிய இதா இருக்கு. ஸ்டில் நான் இப்போ தேட முடியல ஊதுபத்தி, அதனால இதை வச்சு பண்றேன். செயின் ஸ்டிச்சில் பற்றாம கொட்டிடுவாங்க. இப்போ நம்ம செக்டு கட் ஒர்க்ல பண்ணும்போது உங்களுக்கு செயின் ஸ்டிச் ஃபுல்லாவே அந்த பாக்ஸ் ஃபுல்லாவே செயினா போடும் இல்லையா? ஸோ அதில் ஒன்று கட்டானா கூட நம்ம ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணலாம். பட் இதில் வந்து கட்டாச்சுன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, அப்படியே பிரிஞ்சு வந்துடுது ஃபுல்லாவேவும். அதனால ரொம்ப கவனமா எண்ட் வரைக்கும் போகாம சென்டர்ல மட்டும் ஒரு ஹோல் வர மாதிரி போட்டோம்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம இழுத்து அந்த zigzag ஸ்டிச்சஸ் போடும்போது சரியா வந்துடுது. ரொம்ப சின்ன ஹோல்ஸா இருக்கு.
இப்போ ஹோல்ஸும் போட்டு முடிச்சாச்சு. இது மேலே வந்து நம்ம அப்படியே ஜிக்ஸாக் போட்டுட்டே வந்துடலாம். இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த லைன் நான் ஆல்ரெடி கட் ஒர்க்கில் போட்டோம் இல்லையா, 2 சைடும் ஜிக்ஸாக் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டே வரும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கட் ஒர்க்கில் வந்து இந்த ஓரத்தில் இவ்வளோ துணி விட மாட்டோம். பட் இதில் துணி விட்டுருக்கோன்றனால இதை கொஞ்சம் இழுத்து டைட்டாக அந்த ஜிக்ஸாக் போட்டோம்னா அந்த துணி நீட்டாக வரைஞ்சி வந்துடும். இப்போ இதில் ஃபுல்லாக அந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சஸும் போட்டு முடிச்சுட்டேன். ஆக்சுவலி இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது. உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்கு முன்னாடி நானாக ட்ரை பண்ணது. இதில் கூட ஓரளவுக்கு ஷேப் கரெக்டாக வந்திருக்கு. இதில் வந்து ஒரு சில இடத்துல ஷேப் மாறிடுச்சு. அதாவது அந்த ஷார்ப்னஸ் கரெக்டாக இருக்கணும். பார்த்தீங்கன்னா அந்த இதுலலாம் அந்த ஷார்ப்பாக வந்திருக்கு இல்லையா, இந்த ஷேப் வந்து இதுலலாம் வரலை. ஸோ மேபி நானும் இப்போ தான் பழகிறனால எனக்கு தெரியல. விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருப்போம், கண்டிப்பாக நல்லா வந்துடும். நீங்களும் கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அண்ட் வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில், நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.